விக்னேஷ் சீக்கிரம் வா சீக்கிரம் சீக்கிரம் வா. நீ கேட்டிய ஒரு கேள்வி. ஆமா. என்ன கேட்ட? அந்த கேக் வந்து அவன விப் கிரீம் எல்லாம் எல்லாமே எப்படி செய்ய முடியும் கேட்டல்ல. இப்போ பார், சூப்பர் பார். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. வா. எப்படி செஞ்சேன்னு கேக்குறியா? ரொம்ப ஈஸியா செஞ்சுட்டேன்ப்பா. எல்லாருக்கும் வணக்கம். மதுரை மாமி சமையல்லேருந்து உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போகிறது ஒரு கேக் ரெசிபி. அந்த கேக் ரெசிபி வந்து ஓவன் வேண்டாம், க்ரீம் வேண்டாம். நான் வெறுமை செஞ்சு காட்டுறேன். கீழே உட்கார்ந்து நிமிஷமா செஞ்சு காட்டுறேன். நீங்கள் பாருங்க. கேக் உருவாக்க முடியுமா? இப்போ உருவாக்குறேன் பார். எவ்வளோ சூப்பராக செய்கிறேன் பார். 2 நிமிஷத்துல செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இன்னைக்கு செய்ய போகிற கேக்குக்கு நான் தேவையான பொருளை வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல 4 பிரெட் எடுத்திருக்கேன். எனக்கு 4 பிரெட்டு போதும். நீங்கள் இன்னும் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. இன்னும் 2 எடுத்துக்கலாம். எனக்கு 4 போதும். 4 எடுத்திருக்கேன். இதுக்கு இந்த பிஸ்கெட் வந்து போர்பன் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஓரியன் வேணாலும் எடுத்துக்கலாம். எனக்கு போர்பன் இருந்தது வீட்டில், அதனால் அதை எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து சர்க்கரையை பொடி பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதுக்கு பால் அதில் கலக்கணும். அதுக்காக பாலை காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். இதுக்கு இந்த பீனட் பட்டர் வந்து நம்ம எல்லாம் கடையில் தான் வாங்குவோம், ஆனால் நான் வீட்டிலேயே தயார் பண்ணியிருக்கேன். இது கடலையே, பச்சை கடலையே தான் நான் வாங்கி வறுத்து தோலையை எடுத்துட்டு நல்லா பொடி பண்ணி சர்க்கரையோட பொடி பண்ணி இதை வச்சுருக்கேன். இதை பாருங்கள், நான் வீட்டிலேயே தயார் பண்ணிட்டேன். எல்லாமே எங்கள் வீட்டில் இருந்ததுனால இதை அப்படியே நான் வச்சுருக்கேன். இப்போ கேக் செய்ய போகிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் அந்த போர்பன் பிஸ்கெட்டை பொடி பண்ண போகிறேன். பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன், திருப்பி காட்டுறேன். பிஸ்கெட்டை இதை பாருங்கள், மிக்சியில் நான் பொடி பண்ணியிருக்கேன். நான் க்ரீமை எடுக்காத பொடி பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ரீமை வேணால் எடுத்துக்கலாம். இது க்ரீமோடு சேர்ந்ததாக தான் டேஸ்ட்டு வரும். அதுக்காக தான் நான் க்ரீமை எடுக்காதே அப்படியே நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது காட்டுறேன் வாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணிக்கணும். பாருங்கள், நல்ல நைஸாக இந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கணும். பொடி ஆகும், அதனால் நீங்கள் க்ரீமோடையே பொடி பண்ணிங்க, அதான் டேஸ்ட்டு கொடுக்கும். இதை பாருங்கள், பாலை காய்ச்சி நான் ஆற வச்சுருக்கேன். இப்போ இது சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த பாலில், இந்த சர்க்கரையில் இந்த பாலை ஊற்றி நான் குழச்சி ரெடியாக வச்சுக்கிறேன். இப்போ இது குழச்சி ரெடியாக வச்சு இதை தடவினா தான் உங்களுக்கு அடுத்தது இந்த பிஸ்கட்டோட இது ஒட்டும். அதுக்காக தான் நான் தடவி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா பாலில் தண்ணிலாம் ஊற்றாதீங்க, ஏன்னா அப்படியே திக்காவே காய்ச்சுங்க, அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் நான் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த பீனட் பட்டர் வந்து நான் கொஞ்சம் பாலும் கொஞ்சம் நெய்யும் ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். இப்போ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒட்டும். அதுக்காக இதை பாருங்கள். இப்போது நான் வந்து ப்ரெட்டு தடவ போகிறேன், ப்ரெட்டு வைக்க போகிறேன். ப்ரெட்டு வந்து நவுறாத இருக்கிறதுக்காக நான் பீனட் பட்டரை கொஞ்சோண்டு அதில் வைக்கிறேன். ஏன்னா நகராத இருக்கும் ஒட்டிக்கிட்டு, அதுக்காக பாருங்கள் வைக்கிறேன். அடுத்தது நான் இப்போ வந்து பீனட் பட்டரை இதில் தடவ போகிறேன். பாருங்கள், நல்லா நிறைய நல்லா ஒட்டுற மாதிரி தடவினீங்கன்னா தான் இது வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் இதை இப்படி தடவுறது. அடுத்ததுக்கு இதை பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு இதை மாதிரி தடவிருக்கேன். அடுத்ததுக்கு பால் ஒன்று தடவ போகிறேன் பாருங்கள். இப்போ ஏன்னா பால் வந்து சாஃப்ட்டு கொடுக்கும். அடியில் வந்து அது ஒட்டுறதுக்காக பீனட் பட்டர் வச்சுருக்கேன். ரெண்டாவது இதை தடவிட்டு அடுத்ததில் நான் பாலில் தடவிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். பாருங்கள், நல்லா பாலை நம்ம எல்லாத்துலேயும் தடவணும். பொறுமையாக செய்யணும். அதுதான், கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. வீட்டில் நம்ம எல்லாம் வீட்டில் இருக்கிறதே செய்கிறோம். ரொம்ப டேஸ்டியாக குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதுங்களும் சந்தோஷப்படும். அதுக்காக தான் இதை பாருங்கள் தடவிருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சோண்டு வேணால் பீனட் பட்டர் தடவிக்குங்க, ஏன்னா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ டேஸ்ட்டுக்காக தான் இது அடுத்தது. ஆனால் ரொம்ப தடவணுங்கிறது இல்லை, பால் ஊற்றினதுனால கொஞ்சமாக தடவிக்குங்க. கொஞ்சம் பொறுமையாக செய்யணும், அதான். இப்போ இது மேலே இன்னொரு இதை வைக்கிறேன். இப்போ பீனட் பட்டர் தடவி அது மேலே பால் தடவுறேன் பாருங்கள்.
எவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் இந்த பீனட் பட்டரை தடவுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். இதை வந்து நான் கடலையை வாங்கினேன், பச்சையான கடலையை கடையில் வாங்கி அதை நான் மெதுவாக சிம்மில் வச்சு வறுத்துட்டு அதில் வந்து அதை தோலியை உரிச்சிட்டு அதை நான் வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கிறதுல எப்போதுமே கடலை எது இருந்தாலுமே வீட்டில் இருக்கிறதுல வீட்டில் செஞ்சோன்னா அதுவே ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் நான் வீட்டில் இதை செஞ்சுருக்கேன். கடலையை வறுத்த கடலை வாங்குகிறோம், இருந்தாலும் அது எண்ணெய் வாடை கொஞ்சம் அடிக்குது. அதனால் பச்சை கடலையை வாங்கி நான் வறுத்துட்டு இந்த மாதிரி தயார் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சம் பாலை வறுக்கேன். எதுக்காக இந்த பால் அப்படின்னா இதை கொஞ்சம் சாஃப்ட்டு கொடுக்கும். பால் டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் அப்படியே எல்லாம் போய் ஊறி உங்கள் டேஸ்ட்டு கொடுக்கும், சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் இதை தடவி இருக்கேன். இதை பாருங்க. அடுத்தது இதை வச்சு அப்படியே தடவிட்டேன். இதான் இதை முடிச்சுட்டேன் பாருங்கள். இதை அழுத்தி நல்லா உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு இப்படி அழுத்தி விடுங்க. இதுக்கு மேலே நான் வந்து இந்த போர்பன் அந்த பிஸ்கெட்டை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன்ல, அதில் கொஞ்சம் பாலை கலந்துட்டு அதுக்கப்புறம் மேலே நான் அதை வந்து தடவு போகிறேன் பாருங்கள். இதை பாருங்க, நல்லா கட்டி தட்டாத நல்லா பால் ஊற்றி கரைச்சிக்கோங்க. இதுதான் இதை பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இதுக்கு மேலே தண்ணி ஆகிட்டிங்கனாக்கா ஊறிடும் அது. அதுக்காக இதுதான் கணக்கு, பார்த்துக்கோங்க. இப்போ அதை நான் தடவு போகிறேன் பாருங்கள். இந்த ஓரத்தெல்லாம் எல்லாரும் கட் பண்ணுவாங்க, நான் கட் பண்ணலை. ஏன்னா ஏன் ஓரம் வந்து ரோஸ்ட் ஆனது, ஓரம் ரோஸ்ட்டு தானே ஆகிருக்கு, வேற ஒன்றும் தப்பு இல்லையே. எதுக்காக அதை வந்து எல்லாரும் கட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் நான் அதுதான் டேஸ்ட்டு, அதனால் நான் கட் பண்ணலை. நீங்கள் கட் பண்ணலன்னு நினச்சிக்காதீங்க, அதை கட் பண்ண வேண்டாம். எதுக்கு அதை வேஸ்ட் ஆக்கணும், அதோடு தானே சேர்ந்து வந்திருக்கு. அதுமாரி அதை ஒன்றுமே கட் பண்ணாதீங்க, அப்படியே வைங்க. அதுதான் உதிராத இருக்கும், அது கவர் பண்ணியிருக்கு, அதனால் உதிராத இருக்கும், அப்படியே செய்யுங்க. இப்போ ஓரத்துலலாம் பாருங்கள், நான் கொஞ்சமாக நான் ஃபுல்லாக அதை தடவிட்டேன் பாருங்கள். ஃபுல்லாக கேக் மாதிரி அழகாக வந்துருச்சு. ஃபுல்லாக தடவிட்டேன் பாருங்கள், ஒரு இடம் விடாத. ஈஸியான வேலை. பாருங்கள், நான் வந்து டைரி மில்கை மில்க் பண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் அது வேணும்னாலும் வச்சுக்கோங்க, இல்லை வேண்டாம் இது பிடிக்கல, எல்லாம் ரொம்ப க்ரீமாக இருக்குது பிடிக்கல அப்படின்னா வேண்டாம், விட்டுடுங்க. முன்னாடி ஊற்றினதே போதும், அதோடு நிறுத்திங்க. இந்த முந்திரி பருப்பை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு வந்து சாக்லேட்டு வேறு ஏதாவது கலர் கலராக ஜீரக மிட்டாய் அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் இதில் டிசைன் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். அதை மாதிரி பண்ணுங்கள். நான் சும்மா என்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தது பண்ணினேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியானது, வீட்டில் இருந்தே செய்யக்கூடியது. அதனால் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. பாருங்கள், சிம்பிளாக ஒரு கேக்கு செஞ்சுருக்கேன் பாருங்கள். இதை நான் வீட்டில் இருந்த பொருள்லேயே வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு இந்த ஓவன்லாம் வேண்டாம், நீங்கள் வந்து வீட்டில் சும்மா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நான் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக நிமிஷமாக முடியுது. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம். என் பேரங்கிட்ட டேஸ்ட் பண்ண கொடுக்க போறேன் பாருங்க. விக்னேஷ், சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரமா. நீ கேட்டீங்க ஒரு கேள்வி. என்ன கேட்ட? அந்த கேக் வந்து அவன் விப்ட் கிரீம் எல்லாம் எல்லாமே எப்படி செய்ய முடியும் கேட்டல்ல. இப்போ பார், சூப்பர் பார். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு எப்படி செஞ்சேன்னு கேக்குறியா? ரொம்ப ஈஸியா செஞ்சுட்டேன்ப்பா. பிடிச்சிருக்கா உனக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. இத சாப்பிட்டு பார்த்துட்டு, இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல கொடுக்கணும். கண்டிப்பா கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. இல்லை நீங்க கண்டிப்பா எனக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இதே மாதிரி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். பார்த்துட்டு யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. இன்னும் வரும் நாள்ல நிறைய உங்களுக்கு புதுமையா புதுசா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு உங்களுக்கு டிசைன் நான் நிறைய செஞ்சு காட்டுறேன் பசங்களுக்கு. நீங்க வீட்டில் இருக்காங்க பசங்கள்லாம், செஞ்சு காட்டுறேன். நீங்க பாருங்க, செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. அது இந்த பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால நீங்க இந்த என்னோட சேனல்ல நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம்.
ஈஸியாக செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம், சந்தோஷப்படலாம். தேங்க்ஸ். தினேஷ் எடே வாவ், எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப விரும்பி சாப்பிட்ற போல இருக்கு. சூப்பரா சூப்பரா இருக்காமா. நீங்களும் செஞ்சு அசத்துங்க. நீங்க கண்டிப்பா செஞ்சே பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. பாருங்க, என் பேரன் ரொம்ப விரும்பி சாப்பிட்றான். உங்க பசங்க விரும்பி சாப்பிடும். கண்டிப்பா செய்யுங்க.